அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய வேளையில் அதிலிருந்து என்ன மாறுதல் கிடைக்க போகிறது? இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது? எந்த ராசிக்காரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது? தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் எந்தெந்த விஷயங்களில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில சங்கடம் கொடுத்து வந்த நிகழ்வுகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே எந்தெந்த விஷயங்களில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வாரத்தில் கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக முழு சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிதுன ராசியில் 90% மேல் கடந்த நிலையில் வலம் வரும் குருவின் அமைப்பால் சிறப்பான மாறுதல் உண்டு. மிக விரைவில் அவர் உச்சபலம் பெறப்போகிறார். இன்னும் சில வாரங்களில் உச்சபலம் முழுமையாக பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் அனைவருக்குமே விலகும். அதிலும் குறிப்பாக நினைப்பதை விட மிதுன ராசி மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்கள் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரும் சனியின் அமைப்பு பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படும் சனி பகவான் மீன ராசி சிம்ம ராசி உள்ளிட்ட ராசிகளுக்கு அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கவில்லை என்றாலும் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக யார் யாருக்கெல்லாம் வருகிறார் என்று பார்த்தால் உறுதியாகவே மகர ராசி, துலாம் ராசி, ரிஷபராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள் தகர்த்தெறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் சிக்கல் போன்றவற்றை இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க போகக்கூடிய வாய்ப்பை இந்த ராசிக்காரர்களுக்கு சனி ஏற்படுத்துகிறார் இந்த வாரத்தில். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் வலம் வருகின்றன. இந்த இரு கிரகநிலைகளும் 70% மேல் கடக்கக்கூடிய சூழலில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் அமோகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதே போன்று கன்னி ராசிக்காரர்களுக்கும் அதே போன்று மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிழல் கிரகமான ராகு கேது இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே வேளையில் செவ்வாய் மீனராசியில் வலம் வருவதால் சனி செவ்வாயின் சேர்க்கை நடைபெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அனைத்து வகையான பணிகளிலும் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் அணுக வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாயின் அமைப்பு என்பது பொதுவாகவே இந்த வேளையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சற்று நன்மை நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவிலான சிக்கல்களும்
நெருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஆனால் அதே சமயம் மீன ராசியில் சனி வலம் வரக்கூடிய வேளையில் செவ்வாய் இணைந்திருந்தாலும் மகர ராசி மற்றும் தனுசு ராசி, துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவிலான பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும், நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் பல வகையான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. மிக வலுவாக நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் வலம் வருவதால் பொதுவாகவே அனைவருக்கும் நன்மை கிடைத்தாலும் கூட சற்று கூடுதலாக நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் யாருக்கெல்லாம் உண்டு என்று பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். அதே போன்று மகர ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் வெற்றிகரமாக அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றிகரமாக கைகூடும். கடகராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட மிக வலுவாக சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். முதல் ராசியான மேசராசியில் சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசி, விருச்சக ராசி மற்றும் இந்த வேளையில் சிம்ம ராசி, மிதுன ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவுள்ள அமைப்பில் மாறுகிறாருங்க. மீன ராசியில் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசியில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட இந்த வேளையில் பல காரியங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்பும், மிதுன ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு லாபம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். எனவே சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியிலிருந்து கடகம், சிம்மம், கன்னி என பல இடங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கும் போது விருச்சக ராசிக்காரர்கள், தனுசு ராசி, மகர ராசி ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் அஷ்டமத்தில் இருக்கும் சந்திரனின் அமைப்பை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ளுங்கள். மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வாரத்தில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.